காரைக்காலில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெடுங்காடு அம்பேத்கர் நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவு மழைநீர் சூழ்ந்திருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த பெங்கால் புயல் காரணமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நேற்று முதல் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த காரைக்கால் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதலே இந்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள அங்கு இருக்க மக்கள் மிகுந்த பாதிப்படைந்தனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இவர்கள் இந்த 20 வீட்டை சுத்தி மழைநீர் தேங்குவதால் இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கே மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சரியான பாதை இல்லை, இந்த மழைநீர் வெளியே செல்வதற்கான வடிகால் வசதி இல்லை என்பது இவர்களது பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் தற்போது இங்க வசிக்கக்கூடிய மக்களை மாவட்ட நிர்வாகமானது அருகில் உள்ள ஒரு விடுதிகள், ஒரு அரசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தற்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கிறீங்க? என்ன உங்களுக்கு இங்க பிரச்சனையா இருக்கிறது? நாங்க 4 தலைமுறையாக நான் இங்க இருக்கேன். எங்க தாத்தா, எங்கள் அப்பா, நான், என் பையன் எல்லாம் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு எந்த வசதியுமே ஒன்றும் கிடையாதுங்கிறது. ஏன்னா இங்கே ரோடு வசதி ஒன்றும் கிடையாது. இடம் மாற்றி தர சொன்னோம், அதுவும் தரமாட்டுறாங்க. என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப அவதிப்படுறோம். நாங்களே படிச்சா இங்கேருந்து ஒரு 50 பேர் நெடுங்காடு ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்கி இருக்கோம். லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்கோம். இங்கேருந்து எந்த வசதியுமே ஒன்றும் செஞ்சு தர மாட்டாங்கண்ணா. இப்போ புதுசாக மாவட்ட ஆட்சியர் வந்துருக்காங்க. அவங்க இடையில பார்த்து போனாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னு ஒன்றும் தெரியல. ரொம்ப பாட்டி, நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கிறீங்க? இப்ப இந்த சுத்திங்க தண்ணி நிக்குது, நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதா? பசங்க எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டமா தான் இருக்கு. தண்ணியில போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆஸ்பத்திரி கூட போக முடியல, வீட்டுல உட்காந்துருக்கேன் நானு. அது அன்னைக்கே கலெக்டர் வரும்போதே எனக்கு உடம்புக்கு முடியல, வெளியில போக முடியல. இப்ப எல்லாம் நடக்க முடிஞ்சவங்களாம் ஹாஸ்டல்ல போயிருக்காங்க, அது கூட என்னால போக முடியல. இது சொந்த இடமும் கிடையாது. நான் சொந்தக்காரங்க எங்க அப்பா இடத்துல தான் நான் இருக்கிறேன். அது என் பேர்ல எல்லாம் கிடையாது, பட்டாலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால கஷ்டமா இருக்கு. ஆனா நான் 70 வயசாகுது எனக்கு. இந்த 70 வருஷமா இந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம், மக்கள் வச்சிருக்கிறோம். வர்றாங்க, பாக்குறாங்க, ரோடு கேட்கறாங்க, வீடு கேட்கறாங்க, இடம் கேட்கறாங்க. எதுவுமே செய்யல இன்னும். ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செய்யறோம்னு சொல்றாங்களே கொஞ்ச. ஆனா செஞ்சு கொடுத்த பாடு இல்லை. கஷ்டப்பட்டவங்க பட்டுக்கிட்டு தான் பார்க்கிறோம். மேலும் இங்க இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த 50க்கும் மேற்பட்ட மக்களை அருகில் உள்ள விடுதியில், அரசு விடுதியில் கொண்டு செல்வதற்காக இங்க தனியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம், நீங்க எவ்வளவு பேரை இங்க இருந்து மீட்டுக்கிறீங்க? எத்தனை பேர் தங்க வச்சுக்கிறீங்க? இங்க இருந்து ஒரு 38 பேரை இங்க இருந்து அழைச்சிட்டு போய் அங்க தங்க வச்சிருக்கோம். இங்க முடியாதவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால நானும் கலையரசனும் வந்திருக்கோம். நாங்க ஆத்தம் திறர்கள், நாங்க மத்திய அரசோட இதுல தான் இருக்கிறோம். இவங்களெல்லாம் மீட்பு வருவதாக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் நெடுங்காடு முழுவதும் ஒவ்வொரு கிராமம் போய் சுற்றி பார்த்துருக்கோம். காலையில 8 மணிலேருந்து ஆரம்பித்தோம். 8 மணி ஒரு எங்கே பாதிப்பு இருக்குன்னு பார்த்துருக்கோம். எங்கே ஃபோன் இருந்தாக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு மீட்புக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் வந்தது. இப்போ இங்கே வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு அரசியல் பண்ணணும்னு வந்திருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் அங்க தங்கியிருக்காங்க? அவங்களுக்கான சாப்பாடு, மருத்துவம், இதுக்கான அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்குதா? எல்லாருக்குமே இங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் விசிட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன நோய் இருக்கான்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு காலில் சேர்த்து பண்ண இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. வட்டாட்சியர் வந்தாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு பாத்திரம், சில விஷயங்கள், அந்த சமையல் பாத்திரம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களும் பெட்ஷீட் இல்லை, படுக்க பாய் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சில ரூமில் கரண்ட் இருக்கு, சில இதில் ஃபேன் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க இருக்கிற மக்களை அருகில் உள்ள விடுதியில் தங்க வைத்து அவர்களுக்கான உதவிகளை இந்த சமூக அமைப்பை சேர்ந்தவர்களும் இவங்களும் செய்து கொடுத்திருந்தாலும், இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்களுக்கான நிரந்தர தீர்வாக இங்க சாலை வசதி அமைக்க வேண்டும். இங்கு அப்படி இல்லை என்றால் தங்களுக்கு இங்கிருந்து வேறு இடத்திற்கு பட்டாக்களை வழங்கி, வீடுகளை வழங்கி எங்களை இந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. கள நிலவரங்களையும் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் நேரலில் விரிவாக வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.